மக்களை ஏமாற்றுற இவங்களுக்குள்ள இன்டர்னல் கூட்டணி. இந்த மது ஆலைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி இவங்களுக்கு தமிழ்நாட்டில் 15 மது ஆலைகள் கிட்ட சொந்தமாக இருக்குது. அதில் 9 ஆளுங்கட்சியிலும் 6 ஏற்கனவே உள்ள எதிர்கட்சிகளும். மிடாஸ் என்ற ஒரு மதுபான ஆலையில் இப்போ ஆட்சி மாறும்போது காட்சி மாறும். 90 60%, 70%, 30%. இப்போ முன்னாடி ஆட்சி வந்தால் இவங்க உற்பத்தியாளர்கள்கிட்ட இருந்து 70% வாங்குவாங்க. பின்னாடி ஆட்சி இவங்களுக்கு இப்போ ஆட்சி வந்ததுனாக்கா இவங்க உற்பத்தியாளர்கிட்ட இருந்து இவங்க 70% வாங்குவாங்க. 30% எதிர்கட்சி ஆலைகள் கிட்ட வாங்குவாங்க. இது மக்களை ஏமாற்றுற இவங்களுக்குள்ள இன்டர்னல் கூட்டணி. இன்டர்னல் கூட்டணியில் எத்தனை ஆயிரம் கோடிக்கு இங்கே பில் போடுறாங்க, எத்தனை ஆயிரம் கோடிக்கு கொள்முதல் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு ஆண்டுக்கு ஒரு தோராயமாக ஒரு 25,000 கோடிக்கு வாங்குறாங்கன்னு சொன்னால் அந்த அரசாங்கங்களுக்கு கொடுக்கின்ற அந்த பணத்தோடைய பில்லோடைய தொகை 25,000 கோடியாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மாமூல் தொகையை, அதாவது அந்த நிறுவனங்கள் இவர்கள் எந்த ஆலைகளிடம் கொள்முதல் செய்கின்றார்களோ அந்த நிறுவனங்கள் அவர்களுக்கு இந்த மாமூலை இங்கே பில்லாக கொடுத்து விட்டது அங்கே கேஷாக வெளிநாடுகளிலும் வெளியூர்களிலும் கொடுத்து மீண்டும் அது முதலீடுகளாக திரும்பவும் இந்த மாநிலங்களுக்கே அவை முதலீடுகளாக மாறுகின்றன. அப்படிப்பட்ட 2 ஆட்சியிலையுமே மதுபான ஊழல் பெரிய அளவிலே நடந்திருக்கின்றது. வேண்டியப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்ப